எனக்கு வந்த ஆர்டருன்ற மேக்கிங் வீடியோ தான் இது. நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு சின்ன பிஸ்னஸ்ன்ற ரிவ்யூ மாதிரி இதை வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த சேனல் மூலம்தான் எனக்கு பல பேர் தெரிய வந்தது. இதன் மூலம் வந்த வளர்ச்சியை இதில் ஷேர் பண்ணுறதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. பல விதமான தடைகள், பல விதமான எதிர்ப்புகளை தாண்டி தான் இந்த சேனலில் நான் செய்து கொண்டிருக்கேன். இதையும் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஆல்வேஸ் வெல்கம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு FCC French Fry. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எங்களோட விண்டேஜ் டோல் கேக். டோல் கேக்குரிய மோல்டு இல்லை, அதால் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமும் ஒரு 1/2 kgலையும் பேக் பண்ணி எடுத்தேன். பேக் பண்ணிவிட்டு சரியாக 1 கிலோவுக்கு கஸ்டமர் எனக்கு ஆர்டர் தந்தவா. அந்த கேக் அவ்வளவுமே ஃபுல்லாக 1 கிலோ. அதுக்கு மேலே தான் டெக்கரேஷன், க்ரம் கோட் எல்லாமே வரப்போகுது. ஸோ இது 1.5 கிலோ 1.5 கிலோ வரக்கூடிய கேக். ஸ்லைஸ் பண்ணி நல்லா ஆற வேணும். கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு வெட்டிட்டு அழகாக க்ரம் கோட் கொஞ்சம் உண்டனவே கொடுத்தேன்னா. ஏனண்டா கேக் நல்ல பொலிவாக இருக்கணும். கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பட்டர் க்ரீம் போடாதேங்க உண்டு. ஸோ நான் க்ரீம் ஆட்தான் ஃபுல்லாக செய்தேன். நான் அவே சொன்னது டார்க் வயலட் கலந்த ஒரு பிங்க் கலர். பட் அதுக்கு நிறைய கலர் சேர்க்க வேண்டி இருந்தது. என்னால் அந்த கலரை அச்சீவ் பண்ண முடியலை. ஸோ நான் வச்சுருந்த பிங்க்கில் மோஸ்ட் வரக்கூடிய அளவு நான் கலர் சேர்த்து இதை செய்திருக்கிறேன். வழக்கமாக இந்த கேக்கின்ற நொசல் ஸ்டார் நொசல் தான். பட் நான் 2D நொசல் எடுத்திருக்கிறேன். அது ஒரு ரோசாப்பூ அழகாக கொடுக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி இருக்கிறேன். கஸ்டமரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணினவா. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அது ஒரு ட்ரையல் ஒன்று பார்ப்போம். ஏன்னா என்ன மாதிரி வருது, இது அதுக்கு சூட் ஆகுமான்னு பார்க்குறதுக்காக. நல்ல அழகாக இருந்தது. டெஸ்டிங்கே நல்ல அழகாக இருந்தது. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கொஞ்சம் இடைவெளி விட்டு நான் அதை ஃபில் பண்ணி எடுக்கிறேன். ஏனெண்டா இடையில் வேறொரு கலரும் கொடுக்க போகிறோம். அதாவது டார்க் கலர்ஸ் மாதிரி எதுவும் இல்லை, லைட்டான ஒரு வெள்ளை, அதாவது பிங்கிஷ் கலந்த ஒரு வெள்ளை. இந்த ஆர்ட்டில் எனக்கு வார சிக்கல் என்னன்னு சொன்னால், முக்காத்திட்ட முடிச்சு கொண்டு போயிருக்கலாம், அந்த கலருக்குரிய க்ரீம் முடிஞ்சு போடும். ஸோ திரும்ப அதெல்லாம் குழைச்சி ஒரு மாதிரி அது கையும் கணக்கும் சரியாக வர மாதிரி ஃபுல்லாக பைப் பண்ணி முடியக்கல க்ரீமும், அந்த கலர் க்ரீமும் முடிஞ்சிட்டுது. பிறகு அதே பேக்லேயே ஒயிட்டை போட்டு அப்படியே பிங்கோடு சேர்ந்த ஒரு அழகான ஒயிட் ஒன்று அந்த இடையில ஃபில் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் இந்த பிங்க் ரோஸுகளோட வடிவுக்குள்ளே அந்த ஒயிட் கலர் ரோஸுன்ற வடிவு எழுப்பமாக எனக்கு தெரியலை. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணுமெண்டு நினச்சேன். நான் அதை அடுத்த நாள் செய்வோம்ட்டு. இப்போ டால் டெக்கரேஷன். டாலுக்கு முடி நல்லா மரத்து போய் இருந்தது. அதால் அவளுக்கு ஒரு போனி மாதிரி ஒன்றை போட்டுட்டு அவளோட ட்ரெஸ் அந்த பிங்கோடு சேர்ந்த ஒயிட் மாதிரி, இது பார்க்க ஒயிட் மாதிரி இருக்கும். ஆனால் ஒயிட்டில் சாதுவாக ஒரு சின்ன ஒரு டச்சில் பிங்கில் இருக்கும். இதுக்கு நான் ஸ்டார் நொசல் யூஸ் பண்ணினேன். என்னடா பெரிய நொசல் போட்டால் அது அசிங்கமாக இருக்கும் அந்த உடுப்பு. அதனால் இதுக்கு ஸ்டார் நொசல் போட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்கை வச்சு அவளுக்கு ஒரு காப்பு, நெக்லஸ் எல்லாம் போட்டேன். எனக்கு அந்த கொஞ்சம் சிரித்த மாதிரி டோல் அமையலை. அவளுக்கு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மரத்த முடியாக இருந்தது. அவளுக்கு எனக்கு ஹேர் ஸ்டைல் ஒழுங்காக போட முடியலை. பிறகு நான் பிள்ளைன்ற பெயர் மோல்டில் போட்டு எடுத்துறேன். ஏன்னாடா இப்படி மோல்டில் போடைகள் அந்த பேர் கூட சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நான் கஸ்டமருக்கு சொல்லி தான் செய்கிறது, இந்த பேர் கூட சாப்பிடலாம், அது சாக்லேட். ஸோ அது பார்க்க அழகாக இருக்கும், ஹைலைட்டாக தெரியும் அந்த பேர். அந்த பிங்க்குள்ளே அது கொஞ்சம் மறைஞ்சிருந்தபடியே அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக வேண்டி பட்டர் க்ரீம், அந்த சைடில் பட்டர் க்ரீமில் ரோஸ் கொடுத்துருக்குறேன். அந்த ரோஸ் மாடல் அழகாக இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸையே எலிவேட் பண்ணி காட்டும். அந்த ரோஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பியூட்டியாக ஆக்குறதுக்கு இலைகள் கொடுத்தேன் நான். அந்த இலையை அதோடு நிற்காமல் இந்த டோல் ஃபுல்லாகவே ரோஸஸ் தானே, அதால் இடையிடையில் ரோஸும் கொடுத்துட்டு பேர்ல் ஆர்ட் பிங்க் கலரில் பிங்க் சில்வர் பேர்லும் பெரிய சில்வர் பேர்லும் எடுத்திருக்கிறேன் நான். அந்த பிங்க் கலர் பேர்ல் சட்டையில் இடையிடையில் பாவாடையில் இடையிடையில் வார மாதிரியும், அந்த மேல் சட்டை இருக்குது தானே அதில் ஒரு லேஸ் மாதிரியும் அந்த பிங்க் பேர்லை அடித்து விட்டேன் நான். அந்த ரோஸில் நடுவில் ஒரு பெரிய சில்வர் பேர்ல் வச்சேன் நான். இது இன்னுமே அந்த ட்ரெஸ்ஸுன்ற அழகை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நாங்கள் என்ன தான் ப்ராடக்டில் டேஸ்ட்டில் நாங்கள் ஹைலைட்டாக கொடுத்தாலுமே எங்களோட பேக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன்
அழகாக இருக்கணும். நான் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். அதில் நான் செலவு பார்க்குறேல கொஞ்சம் ரிச்சாகவே பேக்கிங் செய்து கொடுப்பேன். ஏனெண்டா அதுதான் எங்களோட பிராண்டை உருவாக்கும், ஸ்டாண்டர்டையும் உருவாக்கும். ஸோ அதுக்கு நான் 25 to 25 பாக்ஸ் எடுத்தேன், 25 சென்டிமீட்டரில் பாக்ஸ் எடுத்தேன். ஆனால் தெரியும் எனக்கு அது வந்து உயரம் குறைவுண்டு சொல்லி அதுன்ற அழகு, அந்த டோலுன்ற அழகு தெரியணுமன்றதுக்காக வேண்டி தான் இப்படி ஒரு க்ளீன் பேப்பர் ஒன்றை எடுத்து அடிச்சுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி எப்போவுமே என்ற காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு கத்தி, ஒரு மாடர்னான மெழுகுதிரி, அது எனக்கு பிடிச்ச மாதிரி செய்து நான் அதை வச்சேன். ஃபைனலாக எல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிய ஃபோட்டோ எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிட்டு வெயிட் பண்ணுவேன். ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு 2 ஹவர்ஸுக்கு முன்னே தான் ஃபைனல் பேக். அதோடு என் கைப்பட எழுதின ஒரு லவ்விங் நோட்டோட இந்த கேக்கை நான் கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் டெலிவரும் பண்ணிட்டேன். கஸ்டமர் நல்ல ஹாப்பி. வேண்டினோடனே அவங்க சொன்னாங்க நல்லா அழகாக இருக்குது கேக் என்று சொல்லி. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஆர்டர். வாரம் வெள்ளிக்கிழமை என்னுடைய ஆர்டர்ன்ற ஹிஸ்ட்ரி நான் போட்டுக்கொண்டுறோம். ஆர்டர் வந்தால் போகிறோம், இல்லைன்னா ரெசிபி தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.